எங்களோட புது ஐபோன் பெஸ்ட் ஐபோன் எவர் வந்துட்டாரியா. நான் போன ஜென்மத்தில் லான்ச் பண்ண ஃபீச்சர்ஸ்லாம் புதுசுன்னு கொண்டு வந்து விட்டுறதுக்கு அவரை விடுங்க. புதுசாக என்ன இருக்குன்னு சொன்னீங்கன்னா எங்களோட அடுத்த ஃபோனில் அப்படியே கொண்டு வந்துருவோம். ஐபோன்ஸ் இப்போ டைப் சியோட வருது. நாங்கள் 2015 கொண்டு வந்துட்டோம். உருப்படியாக ஒரு சேஞ்சாவது இருக்கே. யூரோப்பு டைப் சி இல்லைன்னா ஐபோனே இறக்காதுன்னு சொல்கிறாங்கிற உண்மையை சொல்லாமல் எப்படியோ எங்களை மாற்ற வச்சிட்டீங்க. உங்க ஊரில் இந்த மைக்ரோ எஸ்பியோட ஃபோன் லான்ச் பண்ணுறாங்கல்ல, அவங்கள ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். சரி, பொட்டியில் சார்ஜர் வராது தெரியும். சார்ஜிங் ஸ்பீடாவது கூடியிருக்கா? அதே ஸ்லோ ஸ்பீடு தான். என்னங்க நாங்கள் 100 வாட்டி 200 வாட்டின்னு போயிட்டு இருக்கோம். ஐபோன் 15 பின்னாடி பார்க்க 14 மாதிரி இல்லை 13 மாதிரியே இருக்கு. எனக்கு தெரியும் நீங்கள் இப்படி கேட்பீங்கன்னு, அதான் முன்னாடி மாற்றிட்டேன். ஐபோன் 15 அண்ட் 15 ப்ளஸ்லையும் இப்போ டைனாமிக் ஐலாண்ட் வருது. 15 ப்ளஸ்ல ரெஃப்ரெஷ் ரேட்டை கூட்டியிருக்கீங்களா? இல்லை, அதே 60 ஹெர்ட்ஸ் தான். என்னது 60 ஹெர்ட்ஸ் தானா? பட் நான் உங்களுக்கு செராமிக் ஷீல்டு கொடுத்துருக்கேன். ப்ராசர் போன வருஷம் ப்ரோல இருந்த A16 பயானிக் தான். நல்ல ப்ராசர் தாங்க. அதோட சேர்த்து நிறைய பேருக்கு பிடிச்ச பிங்க் கலர்ல போன் இறக்கிருக்கேன். இந்த வருஷம் எல்லா கலர்ஸும் சட்டிலா பாஸ்டல் கலர்ஸ்ல இருக்கு. சரி, புதுசா 15 பிளஸ்ல என்னதான் கொண்டு வந்திருக்கீங்க? 48 மெகா பிக்சல் கேமரா கொண்டு வந்திருக்கேன். இந்த வருஷம் ஐபோன் 15 சீரிஸ்ல நெக்ஸ்ட் ஜென் ஆட்டோமேட்டிக் போர்ட்ரேட் மோட் இருக்கு. அப்படின்னா நார்மலா நீங்க போட்டோ எடுத்தீங்கனாலே டெப்த் இன்ஃபர்மேஷனை கேப்சர் பண்ணிடுவேன். சோ நீங்க எந்த போட்டோ வேணாலும் போர்ட்ரேட் போட்டோவா பின்னாடி மாத்திக்கலாம். பங்காளி நோட் பண்ணு. அடுத்தது 15 ப்ரோ அண்ட் 15 ப்ரோ மேக்ஸ் டைட்டானியம்ல கொடுத்துருக்கேன். நீங்க கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், இந்த ஹெட்போன் ஜாக் மாதிரி இந்த வருஷம் எதையாவது தூக்கிருக்கீங்களா? ஆமா, அந்த மியூட் சுவிட்சை தூக்கிட்டேன். அதை எங்க தூக்குனீங்க? ஐபோன்லயே அது ஒரு செம்ம யூஸ்ஃபுல்லான மேட்டர் ஆச்சு. அதுக்கு பதிலா தான் கஸ்டமைசபிள் ஆக்ஷன் பட்டன் கொடுத்துருக்கேன். நீங்க எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பிடிச்ச ஆப் ஓபன் பண்ண ஃபிளாஷ் லைட் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். அண்ட் 15 ப்ரோ அண்ட் 15 ப்ரோ மேக்ஸ் A17 ப்ரோ சிப்போட கொடுத்துருக்கேன். உலகத்தோட முதல் 3 நானோமீட்டர் சிப்பு. கேமிங் சும்மா சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஹார்ட்வேர் ஆக்சிலரேட்டட் ரே ட்ரேசிங்கும் கொண்டு வந்திருக்கேன். இதுதான் ஸ்னாப்டிராகன் 8 Gen 2லயே இருந்துச்சு. பட் உருப்படியா ஏதாவது கேம்ஸ் கொண்டு வந்தீங்களா? இல்ல, நான் கொண்டு வரேன். அசாசின்ஸ் கிரீட், ரெசிடென்ட் ஈவில் மாதிரியான கேம்ஸ் எல்லாம் இனிமே நீங்க ஐபோன்லயே விளையாடலாம். சரி, கேமரால ஏதாவது புதுசா இருக்கா? என்னை விட நீ ஆர்வமா இருக்கியாப்பா. ஸ்பேஷியல் வீடியோஸ் வந்து எடுக்கலாம். 3D இமர்சிவான வீடியோ எடுத்து அதை விஷன் ப்ரோல நீங்க வந்து பார்க்க முடியும். அது எவ்வளோ? 4 lakhs ஒன்லி. சரி, ஐபோன் இந்தியாவில் என்ன விலை? ஐபோன் 15 இந்தியாவில் 80,000 இருந்தும் 15 பிளஸ் 90,000 இருந்தும் ஸ்டார்ட் ஆகுது. ஏயா இந்தியாவில் மேக் பண்றதுலாம் சொல்லிட்டு போன வருஷம் லான்ச் பண்ண அதே விலையா? சரி, ப்ரோ மேக்ஸ் அது வந்து சொல்லுங்க. 15 ப்ரோ 1,35,000 ரூபாய்க்கும் 15 ப்ரோ மேக்ஸ் 1,60,000 ரூபாய்க்கும் ஸ்டார்ட் ஆகுது. பட் ப்ரோ மேக்ஸ்ல இந்த வருஷம் பேஸ் மாடல் 256 GB. எங்க நான் ஃபோல்டபிளே 1,60,000 ரூபாய்க்கு தாங்க விற்கிறேன். யூஎஸ்ல ஐபோன் 15 ப்ரோ மேக்ஸ், ஒரு ஐபேடு, ஏர்பாட்ஸ் ப்ரோ செகண்ட் ஜெனரேஷன் இதெல்லாம் வாங்குற காசுக்கு இந்தியாவில் வெறும் ப்ரோ மேக்ஸ் மட்டும் தான் வாங்க முடியும்ல. சரி, அடுத்த லான்ச்ல பார்ப்போம். வரட்டாமே டுர்.